வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டைம் நெருங்குகிறது மக்களே. உடனே இந்த ஒரு வேலையை முடிச்சிருங்க. தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது மக்களே. ரேஷன் கார்டுதாரர்கள் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது மக்களே. அதோடு அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாகிறது. தமிழகத்தில் தற்போது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய கார்டில் பயன்பாட்டில் உள்ளதா அல்லது நீக்கப்பட்டுள்ளதா என்பதை அப்டேட்டில் வைத்திருப்பது அவசியம். இதற்காக இகேஒய்சி அப்டேட்டை முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. இதற்கு முதலில் செப்டம்பர் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அக்டோபர் 31 வரை கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்களே. இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இகேஒய்சியை சரிபார்ப்பை முடிக்காவிடில் ரேஷன் கார்டுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய கார்டில் கண்டிப்பாக இந்த இகேஒய்சியை செய்து முடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் தவறான தகவல் முன்னதாக கொடுத்து ரேஷன் அட்டை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு அதன் மூலயமா பொருட்கள் வாங்குவதில்லையாம். சரியான உரிய நேரத்தில் பொருட்கள் வாங்குறதில்ல, அந்த பொருட்கள் தேங்கி வீணாக போகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு முறை, எனவே தமிழ்நாட்டின் அரசின் டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் இகேஒய்சி அப்டேட்டை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காவிடில் ஏழை எளிய மக்களுக்கு பொருட்கள் வழங்குவதற்கான 6 மாதங்களுக்கு மேலாக செயல்பாட்டில் இல்லாத கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்களே. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய இகேஒய்சி அனைத்துமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது போன்ற பயனுள்ள அரசு தெரிவிக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நன்றி.